சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்னேகா மகாவுக்கு கால் பண்றாங்க. ஆன்ட்டி, நான் ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா ஸ்னேகா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் உன் ஆண்டி ஓடி வந்துட மாட்டேடா. ஆண்டி, வரும்போது நீங்கள் கண்டிப்பாக சிவாவையும் கூட்டிகிட்டு வரணும். நான் சிவாவை பர்சனலாக இன்வைட் பண்ணேன், ஆனால் சிவா பேசின பேச்சை பார்த்தா அவர் வர்ற மாதிரி தெரியல. இது மூலிமா சிவாவை நான் அடையலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். திரும்ப அவர் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய சிவாவை தான் அவர் போவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா ஸ்னேகா, என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஆண்டி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? என் முடிவு எப்பவுமே உனக்கு சப்போர்ட்ன்றது உனக்கு தெரியாதா? இது என்ன புது கேள்வியே கேட்குற? கண்டிப்பா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ மகா சொல்றாங்க. நீ கவலை விட, நான் சிவாவை கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. நீ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோ. எனக்கு தேவை என்னுடைய மருமகளா நீ வரணும், அவ்வளவுதான். நீ சிவாவை நல்லபடியா பார்த்துப்பில்ல, எனக்கு அது போதும் நல்லா சொல்றாங்க. ஆன்டி, சிவா நம்ம வழிக்கு வர மாட்டேங்கிறான், அதனாலதான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. அந்த முடிவு எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களா? கண்டிப்பா துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு மகாவும் ஸ்னேகா கூட கூட்டு சேர்ந்து சிவா மேல நம்பிக்கை துரோகமான ஒரு பழியை தூக்கி போட போறாங்க. இந்த விஷயத்தை எப்படி நம்ம சிவா தடுத்து நிறுத்த போறாங்க, ஸ்னேகா கிட்ட இருந்து சிவா எப்படி தப்பிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.